جماعة السلام عليكم سلام 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 عليكم يا جماعة سلام عليكم يا جماعة السلام عليكم. الوقت يدعو مصلحا ومجددا فارنوا بنظر طاهر وجنان. अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। हज़रत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की सदाकत के लिए एक दलील ये है कि आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने साइलों से बहुत मोहब्बत की और हर वक्त उनकी ज़रूरियात को पूरा किया। அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கான ஒரு சான்று இதுவாகும். அன்னார் யாசகம் கேட்போர் மீது அன்பு செலுத்தினார்கள். அவர்களுடைய தேவைகளை எப்பொழுதும் நிறைவேற்றி வந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதாவது கேட்டால் அவர்களுக்கு அதனை வழங்கி வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதாவது கேட்கப்பட்ட பொழுதெல்லாம் ஒருபோதும் அவர்கள் இல்லை என்று சொன்னதில்லை. இப்பொழுது இந்த சான்று ஹஜ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையையும் நிரூபிக்கின்றது. ஒருவர் பொய்யராக இருந்து கொண்டு பிறகு அவர் யாசிப்பவர்களை இந்த அளவிற்கு நேசிக்கின்றார் என்பதும் அவர்களுக்காக இந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொள்கின்றார் என்பதும் நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்றே ஆகும். இப்பொழுது நாம் ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் 2022ஆம் ஆண்டின் UK ஆண்டு மாநாட்டின் கடைசி பேருரையின் போது கூறிய சில சம்பவங்களை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். हम बाज़ वाक़यात हज़रत मिर्ज़ा मसरूर अहमद अय्यदहुल्लाहु ताला बिनस्ल अज़ीज़ के इख्तितामी खिताब जलसा सालाना UK 2022 से सुनेंगे। हज़रत अक़दस मसीह मौऊद अलैहिस्सलाम फरमाते हैं कि बाज़ आदमियों की आदत होती है कि साइल को देखकर चिढ़ जाते हैं. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சிலருடைய பழக்கம் எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் யாசகம் கேட்போரை பார்த்தால் எரிச்சல் அடைந்து விடுகிறார்கள். பிறகு அவர்களிடம் மௌலவியத்தின் முல்லா நிறமும் சிறிது இருந்தால் பிறகு அவர்கள் ஏதாவது கொடுப்பதற்கு பகரமாக யாசகம் கேட்பதன் பிரச்சனைகளை குறித்து விளக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதாவது யாசகம் கேட்பது ஒரு மிகப்பெரிய தீமை என்று நீங்கள் அறிவதில்லையா என்று கூறுகிறார்கள். பிறகு தங்களுடைய மௌலவியத்தின் கம்பீரத்தை காட்டுவதற்காக சில நேரம் யாசகம் கேட்போரை சோம்பேறிகள் என்று அழைத்து விடுகிறார்கள். இந்த மக்களுக்கு ஞானம் இல்லை என்பது பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயமாகும். மேலும் சிந்திக்கக்கூடிய திறனும் இவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஒரு நல்லுள்ளமும் நல்லியல்பும் கொண்ட ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவர்கள் சிந்திப்பது இல்லை. அவருடைய உடல்நிலை நல்லபடியாக இருந்த பொழுதும் அந்த யாசகம் கேட்பவர் ஏதேனும் கேட்கிறார் என்றால் பிறகு அவர்தான் பாவம் செய்கிறாரே தவிர அவருக்கு எதனையும் கொடுப்பதனால் நாம் ஏதும் பாவம் செய்து விடுவதில்லை. அவருக்கு நல்ல உடல்நலம் இருந்த போதிலும் அவர் வேலை செய்யாமல் அடுத்தவரிடம் கேட்கும் பழக்கத்தை கொண்டிருந்தால் பிறகு அவருக்கு கொடுங்கள். ஆனால் மேலும் அவருக்கு கொடுத்த பிறகு அவர்களுக்கு இதனை பற்றி விளக்குவதில் எந்த தீங்கும் இல்லை. ஆனால் முதலில் அவருக்கு கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் இதற்கான பாவம் அவரின் மீதே ஆகும். ஆனால் அவருக்கு நீங்கள் ஏதேனும் கொடுப்பதால் உங்கள் மீது எந்த பாவமும் இல்லை. மாறாக ஹதீஸில் ஒரு யாசகம் கேட்பவர் ஒரு குதிரையின் மீது வந்து கேட்டாலும் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் குரானிலும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, உம்மிடம் ஏதேனும் கோருவோரை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் என்று திருக்குரான் கூறுகிறது. இந்த வசனத்தில் நீங்கள் இந்த யாசகம் கேட்பவரை ஒதுக்கி தள்ளாதீர்கள் அல்லது அந்த யாசகம் கேட்பவரை ஒதுக்கி தள்ளாதீர்கள் என்று நமக்கு வேறுபடுத்தி சொல்லப்படவில்லை. எனவே யாசகம் கேட்போரை ஒதுக்கி தள்ளாதீர்கள், கடிந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதன் காரணமாக தீய ஒழுக்கங்களின் ஒரு விதை விதைக்கப்படுகிறது. நல்லொழுக்கத்திற்கு அவசியமான ஒன்று என்னவென்றால் ஒருவர் மிக வேகமாக ஒரு யாசகம் கேட்பவரிடம் கோபம் கொண்டு விடக்கூடாது. இதைத்தான் ஷைத்தான் விரும்புகின்றான். அவன் இதன் மூலம் உங்களை நன்மையிலிருந்தும் தடுக்க விரும்புகின்றான். மேலும் உங்களை தீமையை வரித்து கொள்ள செய்கின்றான். சிந்தித்து பாருங்கள், ஒரு நற்செயலிலிருந்து இன்னொரு நற்செயல் பிறக்கின்றது. மேலும் இது போலவே ஒரு பாவம் இன்னொரு பாவத்தின் பால் நம்மை இட்டு செல்கின்றது. ஒன்று மற்றொன்றை ஈர்ப்பதனை போல. இது போன்றே அல்லாஹ் இந்த ஈர்ப்பு சக்தியை ஒவ்வொன்றிலும் வைத்துள்ளான். இந்த ஈர்ப்பு எல்லாவற்றிலும் வைக்கப்பட்டுள்ளது. எனவே ஒருவர் ஒரு யாசிப்பவரிடம் நளினமாக நடந்து கொண்டால் அவர் இந்த நல்லொழுக்கத்தை, அதாவது தான தர்மம் வழங்குதல் என்னும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய ஆத்மீக சோம்பேறித்தனம் மறைந்து போய்விடுகின்றது.
மேலும் அவர் மற்ற நற்செயல்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார். மேலும் அவருக்கு ஏதோ ஒன்றை கொடுத்தும் விடுகின்றார். நற்செயல்களுக்கிடையே சில நேரங்களில் சில தடைகள் வந்து விடுகின்றன. சில நேரங்களில் உள்ளம் அதனை செய்ய விரும்புவதில்லை. மேலும் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விடுகின்றான். நீங்கள் ஒரு நற்செயலை செய்தால் பிறகு அந்த ஒரு நற்செயலிலிருந்து நீங்கள் மற்ற நற்செயல்களையும் செய்வதற்கான அதிக கவனம் கொள்வீர்கள் என்று மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். मसीह अलैहिस्सलाम खुद किस तरह साहिल के साथ सलूक फरमाया करते थे। हज़रत मिर्ज़ा बशीर अहमद साहब रज़ियल्लाहु अन्हु बयान करते हैं, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே யாசகம் கேட்பவரை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை பார்ப்போம். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மாஸ்டர் முகமது ஹுசைன் சாஹிப்பின் மனைவி அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி கூறுகிறார்கள், அவ்வப்போது மாஸ்டர் சாஹிப் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து கூறுவார்கள். ஒரு சம்பவத்தை கூறினார்கள். ஒரு தபால்காரர் கடிதத்துடன் ஒரு முறை காதியான் வந்திருந்தார். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் தேநீர் அருந்தினார்கள். பிறகு ஒருவர் வந்து தனக்கும் தேநீர் கேட்டார். மக்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அவர் வந்து தேநீர் கேட்டார். ஹுசூர் ஒரு கை நிறைய அவருக்கு தேநீர் நிரப்பினார்கள், தேயிலை நிரப்பினார்கள். ஒரு கை நிறைய என்பது ஒரு ஹிந்தி வார்த்தையாகும். ஹுசூர் அவருக்கு கொடுத்தார்கள். அவருக்கு ஒரு தேயிலை பை கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த தபால்காரர் ஹுசூரிடம் கூறினார், ஹுசூர் எனக்கும் தேநீர் அருந்தும் பழக்கம் இருக்கிறது என்று கூறினார். அந்த தபால்காரருக்கு அந்த மற்றொரு நபரை பார்த்தபோது டீ குடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் கொடுத்தார்கள். அவருக்கு அந்த தேயிலை பாக்கெட் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் கூறினார், எனக்கு எங்கிருந்து பாலும் சர்க்கரையும் கிடைக்கும் என்றார். உடனே அவருக்கு ₹1 கொடுத்தார்கள். பிறகு போய் தேநீர் தயார் செய்து குடியுங்கள் என்று கூறினார்கள். जब चाय की पत्ती ले ली तो हुजूर दूध और मीठा कहाँ से लूँगा, तो आपने उसको ₹1 भी दिया कि चलो जाके चाय बना के पी लो। மற்றொரு அறிவிப்பையும் மாஸ்டர் சாஹிப்பின் மனைவி கூறுகிறார். ஒருமுறை என்னிடம் மாஸ்டர் சாஹிப் கூறினார்கள், அது ஒரு பனிக்காலமாக இருந்தது. தபால்காரர் கடிதம் கொண்டு வந்திருந்தார். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார், எனக்கு குளிராக இருக்கிறது, உங்களுடைய கோட்டை கொடுங்கள் என்றார். உடனே ஹுசூர் உள்ளே சென்றார்கள். மேலும் 2 கோட்டுகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். பின்னர் தபால்காரரிடம் கூறினார்கள், உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். அவர் கூறினார், எனக்கு 2மே பிடித்திருக்கிறது என்று கூறினார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி 2ஐயும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். डाकिया ख़त लाया और कहने लगा कि हुजूर मुझे सर्दी लगी है, आप मुझे अपना कोट दे दें। तो हुजूर उसी वक्त अंदर गए और 2 गर्म कोट लेकर आ गए। कहने लगे जो पसंद हो ले लो इसमें से। उसने कहा मुझे दोनों पसंद हैं। हुजूर ने फरमाया अच्छा चलो दोनों ले जाओ। मोहम्मद मुस्तफ़ा रहमतुल लिल आलमीन मोहसन इंसानियत गुलाम अहमद की नारा तकबीर। साहिबजादा मिर्ज़ा बशीर अहमद साहब भी एक और वाक़या बयान करते हैं। ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் மற்றும் ஒரு சம்பவத்தையும் கூறுகிறார்கள். இது மௌலவி அப்துல் காதிர் லூதியான்வி அவர்களுடைய மகள் சஃபியா மூலம் அறிவிக்கப்பட்டதாகும். அவர் கடிதத்தின் மூலம் இதனை எழுதி அனுப்பியிருந்தார். ஒருமுறை ஒரு யாசகம் கேட்பவர் ஜன்னல் அருகில் நின்று கொண்டு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு சட்டையை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையே கேட்டார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை எடுத்து கழற்றி அந்த யாசகம் கேட்பவருக்கு ஜன்னல் வழியாக கொடுத்து விட்டார்கள். மௌலவி அப்துல் காதிர் லூதியான்வி அவருடைய மகள் சஃபியா கூறுகிறார், மறைந்த என்னுடைய தந்தை கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் அன்னாருடைய தயாளத்தை பாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் மற்றும் ஒரு அறிவிப்பை கூறுகிறார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்கிங் சென்றுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். தூரத்திலிருந்து ஒரு யாசகம் கேட்பவர் யாசகம் கேட்டு கூவிக்கொண்டிருந்தார். அவருடைய குரல் வீட்டிற்கு வந்திருந்தவர்களின் குரல்களில் கலந்து விட்டது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த விருந்தினர்களின் குரல்கள் அடங்கிய பிறகு அவருடைய குரல் மட்டும் தனியாக கேட்டது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேதனை மிக்க குரலை கேட்டார்கள். எனவே அவர்கள் வெளியே வந்தார்கள். ஒரு யாசகம் கேட்பவர் ஏதேனும் கேட்டாரே, எங்கே அவர் என்று கேட்டார்கள். மக்கள் கூறினார்கள், ஹுசூர் அவர் அதற்கு பிறகு உடனே சென்று விட்டாரே என்று கூறினார்கள். அதற்கு பிறகு மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் அன்னாருடைய உள்ளமோ கலங்கி கொண்டிருந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே தானம் கேட்பவரின் குரலை கேட்டார்கள். அது வாசல் படியின் அருகில் கேட்டது. பிறகு அவர்கள் மிக வேகமாக வெளியே வந்தார்கள்.
பிறகு அந்த யாசிப்போரின் கரத்தில் சிறிது பணத்தை வைத்துவிட்டு இவ்வாறு கூறினார்கள், நான் இந்த யாசகம் கேட்போரின் காரணமாக மிகவும் ஒரு தவிப்பை உணர்ந்து கொண்டிருந்தேன். மேலும் அல்லாஹ்விடம் அவரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon so you can get notifications for every new video. Assalamu alaikum ya jama'a. Assalamu alaikum. Salamu, salamu. Salamu alaikum ya jama'a. Salamu alaikum ya jama'a. Assalamu alaikum. May the peace of Allah be on you. May the peace of Allah be on you. May Allah's peace be unto you. Salamu